வாரம் வந்து எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் இருக்குல்ல, இந்த சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா நியூ மூன் அப்படின்னு சொல்லி தொடங்கும். அது வந்து ஃபர்ஸ்ட் 7 நாள் வர்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் குவார்டர்னு வரும். அதுக்குள்ளே இருக்கக்கூடியது ஒரு ஷேப் இருக்கும். ரெண்டாவது 7 நாள் பார்த்தீங்கன்னா செகண்ட் குவார்டர். அது ரெண்டாவது ஒரு ஷேப் வந்து அது பௌர்ணமிக்கு வரும். அது வளர்ப்பிறை. வளர்ப்பிறையில் பாதி சந்திரன் வரைக்கும் வர்றது 7 நாள். அது வந்து ஒரு வீக், ஒரு வாரம், 7 நாட்கள் கொண்டது ஒரு வாரம். அடுத்த 7 நாளில் அந்த சந்திரன் பார்த்தீங்கன்னா பௌர்ணமியாகவும், அடுத்த 7 நாளில் அப்படியே பாதியாக குறையும், அடுத்த 7 நாளில் அமாவாசை வந்துடும், இது மறைஞ்சிரும். இதுதான் வந்து ஒரு வாரம்ங்கிற அந்த கணக்கு. இதில் வந்து முதல் நாள் திங்கக்கிழமை, கடைசி நாள் ஞாயிற்றுக்கிழமை. இதுதான் வந்து சைக்கிள். மனித வாழ்க்கையில் இந்த கணக்குகள் நம்ம எல்லாமே யூஸ் பண்ணலும். இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்தில் வாழ முடியாது. நம்பர் 1, ஒரு நாள் நாம் சரியாக கணக்கு போட்டால் தான் ஒரு நாளில் 5 நேர தொழுகைகளை நம்மளால் சரியாக தொழ முடியும். அதே மாதிரி இந்த கிழமைகளை சரியாக கணக்கு போட்டால் தான் ஜும்மா எது அப்படிங்கிறத தெரிஞ்சு நாம் வந்து ஜும்மா நேரத்தை வந்து கரெக்டாக வந்து நம்ம தொழ முடியும். அதே மாதிரி நாட்களை வந்து சரியாக, இது 15வது நாள் 13வது நாள் நம்ம கணக்கு வச்சா தான் பிறை 13, 14, 15 வைக்கக்கூடிய அந்த நோன்புகள் வைக்க முடியும். அதே மாதிரி ரம்ஜான் மாதத்தில் வரக்கூடிய நோன்புகள், இது மாதிரியான இபாதத்துகள் நாம் சரியாக செய்யணும். அப்படின்னா சூரியனுடைய ரொட்டேஷனை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும், நாட்களுடைய அந்த கிழமைகளை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும், மாதத்துடைய தேதிகளை பற்றிய அறிவு நமக்கு இருக்கணும். இது எல்லாமே நம்மளுடைய வாழ்க்கையில் பின்னி பெண ஒரு விஷயம். இப்போ வந்து சூரியன் எதுக்கு இருக்கு, சந்திரன் எதுக்கு இருக்கு அப்படிங்கிறது அடிப்படையை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இது வந்து ஏதோ ஒரு பண்டிகைகளை டிசைட் பண்ணுறது கிடையாது. ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்கு நமக்கு வந்து அந்த காலத்தை கற்றுக் கொடுக்கறதற்காக அல்லாவால் செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடு சூரியனும் சந்திரனும் அப்படிங்கிறது. அப்போ சூரியனை வந்து நாம் கரெக்டாக பயன்படுத்துகிறோம். அதில் வந்து எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஒரு நாளை வந்து நம்ம எப்படி கரெக்டாக பயன்படுத்துகிறோம், இதில் யாருக்குமே மாற்று கருத்து கிடையாது. அதே வந்து சந்திரன் விஷயத்தில் ஏராளமான தடுமாற்றம் முஸ்லீம் சமுதாயத்துக்கு மத்தியில் இருக்குது. ஏன்னா அவங்க தான் சந்திர கேலண்டரை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதில் வந்து ஒரு விஷயம் நம்ம அடிப்படையாக புரிஞ்சுங்க. இந்த பூமி வந்து தன்னைத்தானே சுற்றுது இல்லையா? இந்த பூமி தன்னைத்தானே சுற்றும் போது அதுக்கு பேர் என்ன? ஒரு நாள். அப்போ எந்த தேதி இந்த பூமியில் வந்தாலும் 24 மணி நேரத்துக்குள்ள முழு உலகத்தையும் அது என்ன ஆயிடணும்? கவர் ஆயிடணும். இப்போ வந்து சமூவா தீவுன்னு ஒரு தீவு இருக்குது, ஃபிஜி தீவுன்னு ஒரு தீவு இருக்குது. அதாவது இந்த ரெண்டும் வந்து கூகுளில் அடிச்சு பாருங்கள். இது ரெண்டும் வந்து அந்த ஒரு பூமி சுற்றக்கூடிய அந்த ரேகை இருக்குது. அதில் வந்து அந்த கோடு வந்து அந்த இடத்துல கிழிச்சிருப்பாங்க. அது பக்கத்தில் தான் அந்த ஊர் இருக்கும். இங்கேருந்து பூமியுடைய சுற்று தொடங்கும், இந்த இடத்துல முடியும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 24 மணி நேரம் டிஃப்ரெண்ட். அது ஒரு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இருந்தாலும் அந்த பகுதி டேட்டு முடியறதுனால எங்கே இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும்ல. இப்போ இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணும்போது அப்போ அந்த இடத்துல வந்து டேட் வந்து பக்கத்து ஊருக்கே ஒரு நாள் டிஃப்ரெண்ட் வரும். மொத்தத்தில் 24 மணி நேரத்தில் எந்த தேதியாக இருந்தாலும், இப்போ ஜனவரி 1ன்னு வச்சுக்கங்க, ஜனவரி 1ன்னு எடுத்தீங்கன்னா சமோவா தீவிலிருந்து ஃபிஜி தீவுக்குள்ளே 24 மணி நேரத்தில் கவர் ஆகிரும். அதே மாதிரி தான் எல்லா டேட்டுமே கவர் ஆகணும். உலகத்தில் எந்த டேட்டுமே 24 மணி நேரம் கடந்து வேற பகுதியில் இருக்காது. 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு டேட்டு எல்லா பகுதிக்குள்ளேயும் அப்ளை ஆயிரும். ஆனால் ரொம்ப